வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மணிக்காரப்பாளையம், காசிப்பாளையம் இந்த இடங்களை சுற்றி தான் வந்து நாட்டாமை படம் முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டில் தான் வந்து கவுண்டமணிக்கு ஒரு பொண்ணு பார்க்க வருவாங்க. அதாவது கவுண்டமணிக்கு நிறையா பொண்ணு பார்ப்பாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வாய் பேச முடியாத பொண்ணு ஒன்று வரும்ல, அந்த பொண்ணை பார்க்க வர காட்சிகளில் இந்த வீட்டை நல்லாவே காட்டியிருப்பாங்க. நாட்டாம படம் நம்மளுடைய காசிப்பாளையத்துல எடுத்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தோம். எந்தெந்த சீனு எங்க எடுத்தாங்க? இந்த ஊடு ஒண்ணு, தோட்டம் ஒண்ணு. தோட்டத்துல என்ன எடுத்தாங்க? அந்த வண்டியில உட்கார வச்சு பாட்டு பாடினாங்க ஒண்ணு, அவ்வளவுதான். என்ன பாட்டு பாடினாங்க? அது வீணா பொண்ணு. அது வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி இருக்குங்க. அதான் மாமரம் வெட்டி போட்டாங்க. இங்க இருந்து மாமரம் இருந்துச்சு. மாமரம் இது மஞ்சள் கடை இருந்ததா? மஞ்சள் வாழை. ஆமா. டீச்சரை எங்க தூக்கு மாட்டி விட்டாங்க? அது அந்த வீடு அங்க, அந்த கொழும்பு ஸ்டோர் இருக்குல்ல, அந்த நேரு வந்து கிளவரா அந்த பீஸ் சீன். அண்ணன் என்ன கேட்டாலும் சொல்றாரு. நம்ம ஊர்ல நாட்டாமா படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஆமா, இந்த இடம் தாங்க. அந்த டேங்க் இருக்கு பாருங்க, அந்த டேங்க் தான் அந்த டீச்சர் அம்மா வர்றது. இந்த நாட்டாம படத்துல நாட்டாமையோட தம்பி பசுபதி டீச்சருக்கு எடுத்துட்டதா சொல்லி டீச்சர் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசும். அந்த காட்சிகளில் வந்து இந்த டேங்கை நல்லாவே காட்டியிருப்பாங்க. இந்த நாட்டாம படத்துல பசுபதியை நீக்கு எடுத்துட்டேன்னு சொல்லி டீச்சர் சொன்னதுக்கு அப்புறம் டீச்சர் எல்லாரும் அடிச்சு துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நாட்டாம இந்த கேட்டை விட்டு தாண்டி வெளியில வருவாப்புல. அப்ப அந்த டீச்சரை நாங்கள் அடிச்சு விரட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லுவாரு. அந்த காட்சிகள்ல இந்த இடத்த நல்லாவே காட்டியிருப்பாங்க. அப்புறம் அந்த சைடு போனீங்கன்னா அந்த ஒரு வீடு இருக்கு, அங்க எடுத்தாங்க. பசுபதி டீச்சருக்கு எடுத்துட்டாருன்னு சொன்னதை வந்து ஊர் மக்கள் நம்பாம டீச்சரை அடிச்சு துரத்திடுவாங்க. அதுக்கப்புறம் கபாலி வந்து டீச்சரை கொண்டுட்டு என் சாவுக்கு நாட்டாம தம்பி பசுபதி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சுவரெல்லாம் எழுதியிருப்பாங்கல்ல, அதெல்லாமே இந்த வீட்டோட அடுத்த சைடு, ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய சுவரில் தான் எழுதியிருப்பாங்க. கபாலி டீச்சரை கொண்டு ஒரு பாதாம் மரத்துல கட்டி தொங்க விட்டுருப்பாரு, தூக்கு போட்டு தொங்குன மாதிரி. அந்த பாதாம் மரம் இருந்த இடம் இதுதானா. அதை வெட்டிட்டு அதோட ஞாபகார்த்தமா இங்க பக்கத்துலேயே வந்து இன்னொரு பாதாம் மரமும் வச்சிருக்காங்க. அவங்க டோட்டலாவே இந்த இடம் எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் காட்சி வந்து அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒரு காடு, அந்த காட்டில் எடுத்தாங்க. இதுக்கு சரத்குமார் சார் நம்ம ஊருக்கு வேறு ஏதாவது செஞ்சுருந்தாங்க? நம்ம ஸ்கூலுக்கு காம்பவுண்ட் செவர் கட்டுறதுக்கு 40,000 ஸ்பான்சர் பண்ணியிருந்தார், அப்போவே பண்ணார் அந்த வருஷம் முன்னாடி. ஆமாம் ஆமாங்க, அவர் இதில் தான் போட்டிருந்தது. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்து நடிகர் சரத்குமார் அவர்கள் வந்து நாட்டாமை படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறப்ப 40,000 ரூபா வந்து கொடுத்ததா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 31 வருஷம் தாண்டியும் இந்த நாட்டாமை படம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனசில் வந்து நிலச்சி நிற்கிறதுக்கு சரத்குமார் செஞ்ச அந்த உதவியும் ஒரு காரணமாக இருக்குது. நம்ம என்னைக்கோ செஞ்ச உதவி காலம் தாண்டி நிற்கும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக இருக்குது. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.